ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிமுக பாஜக மோதல் குறித்து இவர்கள் பேச உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக பாஜக மோதல் இப்போதைக்கு முடிவதாக தெரியவில்லை. ஆனால் இவர்கள் மோதலில் ஒரு சிறிய சின்ன மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி முடிவு என்னுடைய முடிவு அல்ல, அது தொண்டர்களின் முடிவு. தொண்டர்கள் எடுத்த முடிவு இது. அவர்கள் சொன்னதை கேட்டு அவர்களின் பேச்சு மதிப்பளித்து கூட்டணியை முறித்து கொள்வோம். இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போல கூட்டணியை முறித்து இருக்கிறோம். இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை. 2024 லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை. 2026 சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. இனி நாம் கூட்டணி வைக்கவோ மாட்டோம். அதிமுக தனியாக கூட்டணி அமைக்கும். லோக்சபா தேர்தலில் தனியாக அதிமுக தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதே சமயம் பாஜகவில் சில அதிமுகவுடன் கூட்டணி நீக்க நினைக்கிறார்கள். முக்கியமாக அதிமுக கூட்டணியில் இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இதனால் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கியமாக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம், கூட்டணியில் இணையும் என்பதை விரைவில் முடிவு எடுப்போம் என்று சமீபத்தில் விபி துரைசாமி கூட கூறினார். அதேபோல் பாஜக கூட்டணி பற்றி பேசக்கூடாது, பாஜக கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமியும் கூறியுள்ளார். இதுபோக நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக கூட்டத்தில் பேசுகையில், கூட்டணியில் இருந்து செல்பவர்கள் செல்லட்டும், கூட்டணியில் இருந்து போனால் போகட்டும், அது அவர்களின் விருப்பம். கூட்டணி விவகாரம் குறித்து பாஜக தலைமையில் தான் முடிவு எடுக்க வேண்டும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இனி டெல்லியில் முடிவு எடுக்கட்டும். தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்த 7 மாதங்களுக்கு யாரும் ஓய்வு கிடையாது. தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாக்கு சதவீதம் உயரும். பாஜகவை வலிமைப்படுத்த என்னுடைய நோக்கம். 2024 தேர்தலில் திமுகவும் பாஜகவும் இடையேதான் போட்டி. தமிழ்நாட்டில் 39 தொகுதியும் பாஜக கூட்டணியில் வெல்லும். 10 லட்சம் தொண்டர்களை திரட்ட வேண்டும். கட்சியை யுத்தவெறியாக வலுப்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை தனது பேச்சில் குறிப்பிட்டார். இதெல்லாம் கூட்டணி இணைவதற்கு சிக்கலாக பார்க்கவும். இந்த நிலையில் திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் மோடி போன் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அதிமுக இதை பற்றி பெரிதும் பேசப்படவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.